Hey there kadai lovers, welcome to kadai kadal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிம்பிளான chicken biryani half kg ல பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பாஸ்மதி ரைஸ் 1 kg, ஏலக்காய் 15, பட்டை 2, கிராம்பு 15, பிரியாணி இலை 1. சுகர் பிஞ்ச் போட்டா போதும். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 50 கிராம், சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் 250 ml, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், க்ரீன் சில்லி 5 எடுத்துக்கோங்க, புதினா இலைகள் 25 கிராம், பெரிய வெங்காயம் 6 to 7 எடுத்துக்கோங்க, நறுக்கிய வெங்காயம் 4, நறுக்கிய தக்காளி 3, மசாலா அரைக்கிறதுக்கு 3 தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கனில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி லெக் பீசஸில் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம போன்லெஸில் பண்ண போகிறோம். அப்போயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தலை 25 கிராம், லெமன் 2 ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம். அவ்வளோதான். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி விழுதாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு மசாலா தடவி அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், இப்போ சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விடணும். இதை நீங்கள் முந்தின நாளே பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு பிரியாணி அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பண்ணுறதுனால 1/2 an hour மட்டும் ஊற வச்சுக்கிறேன். இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தம் ஸ்டைல் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். சட்டி சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி இலை, பிரியாணி இலை 1 சேர்த்தா போதும். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்குன்னு கரிஞ்சிட வேண்டாம். நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த சிக்கன் பிரியாணி நம்ம போன்லெஸில் பண்ணுறதுனால கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கன் பீசஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு சிக்கன் அவ்வளோ இஷ்டமாக இருக்காது. அவங்க இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் 1/2 kg நீங்கள் பிரியாணி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நல்ல வெங்காயம் பொன்னிறம் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா சேர்க்க போகிறோம். நல்ல புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய தக்காளி சேர்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் 3 தக்காளி அளவாக சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாலேயும் உப்பு இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கும். இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தான் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் தான் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் 1 kg வேணும்னாலும் சேர்த்து அதை நீங்கள் செய்யலாம். இப்போதைக்கு நான் 1/2 kg பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் மசாலாவில் இருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸில் எப்போவுமே 1 பவுல் அரிசிக்கு 2 பவுல் தண்ணி அந்த மாதிரி சேர்ப்போம். ஆனால் இங்கே நம்ம 1.5 பவுல் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற மசாலாவில் இருக்கிற தண்ணியும் அந்த தயிர், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே இருக்கும். அதனால் 1 பவுல் பாஸ்மதி ரைஸ், அதாவது 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம், உப்பு எல்லாத்தையும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட. இப்படி நல்லா கொதி வந்ததும் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி அதை 1/2 an hour நான் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினா இலையை நான் சேர்த்துக்கிறேன், சும்மா வாசனைக்காக. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 லெமன் ஜூஸ் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. சீடில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணுறப்போ கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். மேலாப்பில் கலந்து விட்டு 10 நிமிஷம் மூடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் பிரியாணி வந்திருக்கும். இப்போ நம்ம தம் ஸ்டைலுக்கான மெத்தட்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னே நல்லா கொஞ்சமாக மேலாப்பில் கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்கும். தம் ஸ்டைல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல் தான் நாங்கள் எப்போவுமே பிரியாணி செய்கிறப்போ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் டைட்டாக காற்று உள்ளே போகாமல் இருக்கும். அவ்வளோதான். 6 to 7 நிமிஷம் நீங்கள் தம் போட்டிங்கன்னா போதும். டேஸ்டியான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி. இப்போ நம்மளோட ஃபைனல் டச், நல்லா நெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக. அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. 1/2 kg பிரியாணி பண்ணுறது இம்பாசிபிள் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம ரைத்தா வச்சு பிரியாணி சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்,
ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.